புதிய வாஸ்து பயிற்சி வகுப்புகள். அதாவது ஒரு இடத்த போய் பார்த்த உடனே அந்த இடத்த வாங்கலாமா வேண்டாமா, இந்த இடத்துடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே பெண்டுலத்தை அடிப்படையாக வைத்து, அந்த பெண்டுலத்தின் மூலமாக இந்த இடத்திற்கு வசிய சக்தி இருக்குதா, இந்த இடத்தின் மூலம் அவர்கள் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன் சொல்லக்கூடிய சூட்சம வகுப்பு நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் இனிதே துவங்கும் ஜனவரி 27. அது மட்டும் இல்லை, ஒரு மனையை வாங்குறீங்கன்னா அந்த மனையுடைய தெருப்பார்வை எப்படி இருக்குது, தெருக்குத்து எப்படி இருக்குது, இது எல்லாமே அழகாக அற்புதமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. இந்த வகுப்பில் நீங்கள் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட புதுசாக வீடு கட்டலான் இருக்கிறவங்க, கட்டிடம் சம்மந்தப்பட்ட துறையில் சார்ந்து இருக்கிறவங்களே அனைவருக்குமே இந்த ஒரு வகுப்பானது ஒரு வரப்பிரசாதம். புதுசாக வீடு கட்டுறவங்க நீங்கள் பலவிதமான இந்த மேப்பை போட்டு ஒரு குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வகுப்புகளில் படிச்சிங்கன்னா இந்த வகுப்புகள் மூலமாகவே நீங்கள் ஒரு இன்ஜினியர் போட்டு கொடுக்குறாங்க, ஒரு கட்டட நிபுணர்கள் போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த பிளானை நீங்களே இதில் எடுத்து வச்சு இது சரியாக இருக்குதா சரியில்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் 10 பேர்த்திட்ட ஆலோசனை சொல்கிறத விட, நீங்கள் ஆலோசனை பெறுவதை விட நீங்களே இந்த வகுப்பின் மூலம் துல்லியமாக நிலவுகால் எப்படி வச்சுருக்கிறோம், ஜன்னல் எப்படி வைக்கிறோம், வீட்டுடைய தன்மை எப்படி, எதை எங்கெங்கே வைக்கணும், இந்த 16 திசைகளுடைய தன்மைகள் என்ன, ஒரு மூளை பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வரும், இப்படி அழகான அற்புதமான அனைத்து விஷயங்களும் அடங்கிய ஒரு அற்புத பெண்டுலம் டவுசிக் வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு வகுப்பு அப்படிங்கிறது நம்ம இனிதே ஜனவரி 27 ஆரம்பம். கட்டண அடிப்படையில் தான். வாய்ப்பு இருக்கிறவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இலவசம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஏன்னா இலவசம் என்பது ஒரு இலவசம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பெரிய கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன மீனை தூண்டிலில் தூக்கி போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இலவசம்